வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது இந்த அறிவியலின் 15வது அத்தியாயத்தில் நிற்கின்றோம். இதுவரை 14 அத்தியாயங்களை நாங்கள் முடித்துவிட்டோம். இந்த அறிவியல் தொடரின் ஆரம்பம் கடந்த 2023ஆம் வருடம் வைகாசி மாதம் உண்டானது. இதுவரை இந்த மாதத்தோடு, சித்திரை மாதத்தோடு இது 3 வருடங்களை பூர்த்தியடைகின்றது. இந்த 3 வருட காலங்களும் மாதம் ஒரு காணொளி என்ற அடிப்படையிலே நாங்கள் வெளியிட்ட இந்த அறிவியல் சார்ந்த விடயங்களை நீங்கள் தொடர்ந்தும் கேட்டு ஆதரவு தந்தமைக்கு நான் உங்கள் அனைவருக்கும் பிரத்யேகமான நன்றி அறிதலை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி, நாங்கள் இப்பொழுது 15வது பிரிவின் 2வது பாகத்துக்கு வந்திருக்கின்றோம். அதாவது 15லே 2 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஒன்று, அந்த ஈஜிப்டிலே இருக்கின்ற காசா பள்ளத்தாக்கிலே அமைந்திருக்கின்ற அந்த பெரிய பிரமிட் பற்றியது. அது முதல் 2 பாகங்களையும் பகுதிகளையும் கொண்டது. அது முடிவடைந்து விட்டது. நாங்கள் இப்பொழுது 2வது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அது அந்த காசாவின் இருக்கின்ற அந்த பிரமிட்டுக்கு அடியிலே கீழே மறைந்திருந்த, மிக நீண்ட காலமாக மறைந்திருந்த வெளி உலக அறிஞர்கள் பற்றிய விவரங்களை நாங்கள் காண இருக்கின்றோம். இதிலே நாங்கள் உளவாளிகள் என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றோம். உளவாளிகள் என்று கூறுவது உளவு பார்த்தல் என்ற அடிப்படையில் அல்ல. இன்டெலிஜென்சஸ் என்று இங்கே அறியப்படுவது அறிவிலே மிக உயர்ந்த மனிதர்கள், அறிவிலே உயர்ந்தவர்கள் அல்லது நுண்ணறிவாளர்கள் என்று கூட நாங்கள் கூறலாம். அந்த வார்த்தையிலே தான் இங்கே இந்த இன்டெலிஜென்சஸ் என்ற சொல் பாவிக்கப்பட்டது. நாங்கள் உளவாளிகள் என்று வழக்கமாக கூறுவது உண்டு. இந்த தொழில்நுட்பத்தை கொண்டவர்கள் தான் இந்த காசாவிற்கின் கீழே, இந்த பிரமிட்டுக்கு கீழே ஒளிந்து மறைந்திருந்தவர்கள். இவர்களை வஃபாத் என்றும் அழைப்பார்கள். இந்த பெயர் பூமியிலே அழியப்பட்ட பெயர். உங்கள் சிலருக்கு இது தெரிந்திருக்க கூடும். இதிலே சம்பந்தப்பட்டவர், அதாவது இந்த காசா இன்டெலிஜென்சஸ்க்கு தலைமை வகுத்து இந்த விடயங்களை முன்னெடுத்து சென்றவர் கமாகோல். இந்த பெயரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவர் தான் அதனுடைய தலைவராக இருந்தவர். அதோடு மற்றொருவர் இந்த கமாகோலுக்கு கீழே இருந்து பணி செய்தவர் அஸ்டா ஷெரான் என்று அழைக்கப்படுவர். இவரும் மிக முக்கியமான ஒரு மனிதன் இந்த அமைப்பிலே. அடுத்து இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று காண்கின்ற பொழுது மென் இன் பிளாக் என்ற ஒரு பகுதியினர். இந்த மென் இன் பிளாக் என்று அறியப்படுபவர்கள் ஒரு ஸ்பிளிண்டர் குரூப், அதாவது சைரஸ் கிரகத்திலே இருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதியினர். இவர் ஒரு சிறு தொகையைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் 63 பேர் இந்த மென் இன் பிளாக் என்று அறியப்படுவார்கள். இவர்கள் பூமியிலே இங்கே இருக்கவில்லை. இவர்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கொண்டு இந்த காஜா இன்டெலிஜென்ஸுக்கு அவருடைய செயற்பாடுகளுக்கு உதவியவர்கள். இந்த அமைப்பிலே ஒரு பகுதியினர் இவர்கள். அத்தோடு கிரியேட்டர் ஓவர்லோட்ஸ் அல்லது சைரஸ் ஓவர்லோட் என்று அழைப்பதும் உண்டு. இவர்கள் அடிப்படையிலே இந்த பூமியிலே வாழ்ந்த மனிதர்களுடைய டிஎன்ஏயிலே ஆரம்ப காலத்திலே அங்கே தங்களுடைய கிரகத்திலே மாற்றம் செய்து அவர்களை யுத்த வீரர்களாக ஆக்கியவர்கள். அவருடைய அறிவை கட்டுப்படுத்தி, வயதெல்லையை கட்டுப்படுத்தி போன்ற விடயங்களை செய்தவர்கள். இவர்களை கிரியேட்டர் ஓவர்லோட் என்று தான் அழைப்பார்கள். சைரஸ் ஓவர்லோட் என்று கூறுவதும் உண்டு. அந்த மனிதர்கள், அந்த டிஎன்ஏ மாற்றம் செய்யப்பட்ட மனிதர்கள், நீங்கள் இதை சைரஸ் அகதிகள் என்ற பகுதியில் கேட்கலாம். அங்கே இதை விளக்கமாக நான் கூறியிருக்கின்றேன். கொலை செய்ய முயன்ற பொழுது இவர்கள் அனைவரும் அங்கே இருந்து தப்பி இங்கே செவ்வாய் கிரகத்துக்கும் மெலோனா என்ற கிரகத்திலும் வந்து மிக நீண்ட காலமாக குடியேறியிருந்த மனிதர்கள், எமது முன்னோர்கள். இவர்கள் அனைவரையும் அழித்து விடுவது இந்த சைரஸ்
இருந்த மனிதர்களுக்கு, அதாவது இந்த டிஎன்ஏயிலே மாற்றம் செய்து ஐக்கிய மனிதர்களை அழித்து விடுவது எண்ணத்தோடு இருந்தவர்கள், அவ்வாறு செயற்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இருந்தாலும் அதிலே ஒரு பகுதியினர் அதே எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் இங்கே கிரியேட்டிவ் ஓவர்லோட் என்று நாங்கள் அழைக்கிறோம். இவர்களும் இந்த கீஜா இன்டெலிஜென்ஸிலே ஒரு பகுதியாக இருந்து இயங்கிய மனிதர்கள். அத்தோடு இன்னும் ஒரு குறிப்பினர் பெகாசஸ் ரிவ்யூஜஸ் என்று அழைக்கப்படுவது. இவர்கள் உண்மையிலே எமது பிரபஞ்சத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, அதாவது பால்வழியைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் அண்ட்ரோமேடன் பிரபஞ்சத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கே இருந்து கொண்டு இவர்களுக்கு இந்த குரூப்பிலே இணைந்து கொண்டு இந்த இன்டெலிஜென்ஸுக்கு உதவி செய்த ஒரு பகுதியினர். இவர்கள் அனைவரும் இந்த காஜா இன்டெலிஜென்ஸ் என்ற பிரிவை சேர்ந்த தனித்தனி பிரிவினர்கள், ஆனால் ஒன்றாக ஒரு நோக்கத்துக்காக இயங்கியவர்கள். இந்த அமைப்பு, இந்த காசா இன்டெலிஜென்ஸ் என்ற அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று அறிய நாம் முன்படுவோமானால் அது கிறிஸ்துவுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டை காட்டுகின்றது. அதாவது அந்த அட்லாண்டிக், நாங்கள் அட்லாண்டிக் அன்மு என்ற பகுதியிலே இதை விவரமாக நீங்கள் கண்டிருப்பீர்கள். இந்த அட்லாண்டிக் கட்டி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, கட்டியது பிரபலியமாக இருந்த பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிகழ்வு. அதாவது காஜா இன்டெலிஜென்ஸினுடைய ஆரம்பம் உருவானது. இது எப்படி என்று கண்டால், அந்த அட்லாண்டிஸை கட்டியவனுடைய பேர் அட்லாண்டிஸ், அவனுடைய மனைவியினுடைய பெயர் கயாட்ரைட் என்று அழைக்கப்படுவது. இவர்கள் இங்கே வந்த பொழுது, பூமிக்கு குடியேற்றவாசிகளாக வந்த பொழுது பல ஆயிரம் பேர் வந்தார்கள். அவர்களுள்ளே 200 பல்வேறு துறைகளிலும் மிக உயர்ந்த அறிவை பெற்ற விஞ்ஞானிகள் இருந்தார்கள். இந்த 200 விஞ்ஞானிகளுக்கும் தலைவனாக இருந்தவன் அரூஸ் என்று அழைக்கப்படுகின்ற விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி அட்லாண்டிக் ஆகிய நகரங்கள் மிகச் செழிப்பாக இருந்த காலத்திலே அந்த நகரங்களை கைப்பற்ற முயன்றவன். அவ்வாறு முயன்று அவன் கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்த பொழுது இங்கே உள்ள மனிதர்களும் அரசோடு சேர்ந்து இவர்களை எல்லாம் துரத்தி விட்டார்கள் பூமியிலே இருந்து. இவர்கள் அனைவரும் எமது கிரக குழுமத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற பெனாட் சிஸ்டத்துக்கு சென்று அங்கே வாழ்ந்து இந்த பூமியை அட்லாண்டிக் ஆகிய 2 நகரங்களையும் கைப்பற்றுவதன் மூலம் முழுவதையும் கைப்பற்றி ஆட்சி செய்கின்ற அந்த எண்ணத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. இதற்காக தனிப்பட்ட ஒரு யுத்த வீர குழுவை, 2000 பேர் அடங்கிய யுத்த வீரர்களை தயார் பண்ணி இங்கே வந்து திடீரென்று இங்கே வந்து இறங்கி ஒரு நிலத்தையும் அவன் அபகரித்து கொண்டு அட்லாண்டிக் ஆகிய நகரங்களையும் அவன் தாக்கி கொண்டிருந்தான். இதுதான் இந்த காஜா இன்டெலிஜென்ஸ் என்றதனுடைய ஆரம்பம். இந்த அரூஸை த பார்பேரியன் என்றும் அழைப்பார்கள். மிக மோசமான எண்ணங்களையும் நடத்தை குணங்களையும் கொண்ட ஒருவன், மிக மிக உயர்ந்த அறிஞன். இவன் வந்து கைப்பற்றிய அந்த இடத்தினுடைய பெயர், வடநகரத்தினுடைய பெயர் ஹைப்பபோரியா என்று அழைக்கப்பட்டது. இது வடக்கிலே இருந்தது, அதாவது அமெரிக்காவின் வடக்கு என்று நீங்கள் கொள்ளலாம். அந்த நகரத்தை கைப்பற்றி கொண்டு அவன் ஆட்சி செய்ய தொடங்கினான். தன்னுடைய மக்களை எல்லாம் அங்கே குடியேற்றி இங்கே இருந்த மக்களோடையும் சேர்ந்து அவன் அந்த நகரத்தை ஆட்சி செய்தான். அந்த காலத்திலே எல்லாம் கிட்டத்தட்ட 503 வருடங்கள் அந்த அட்லாண்டிக்கை மூவையும் அடிக்கடி தாக்கி கொண்டு இருந்தான். இறுதியாக இவங்க இருவரையும் ஒருவருக்கு எதிராக தூண்டிவிட்டு எதிரிகளாக்கி அவர்கள் இருவரும் சண்டையிட்டு அதை அழித்து விட்டார்கள், அந்த 2 நகரங்களையும். இதுதான் இந்த அரசனுடைய கதை. இவன் அரூஸ் அந்த வடநகரத்திலே இருந்து கொண்டு அதை ஆட்சி செய்தான். இவனுடைய ஆட்சி பரம்பரையாக சென்று கிறிஸ்துவுக்கு முன் 1343 வரை நிலைத்திருந்தது. அதன் பின் இவர்கள் அந்த ஆட்சியை கைவிட்டு அவர்கள் பிளிஜாரன் பிறர்களோடு இணைந்து கொண்டார்கள். அதோட வெளி உலக வாசிகளினுடைய ஆதிக்கம் பூமியிலே இல்லாமல் போய்விட்டது. இதுதான் இறுதி கட்டம். அவர்கள் வெளியுலக அறிஞர்கள் பூமியிலே ஏற்படுத்திய அந்த குடியேற்றங்களினுடைய இறுதி பகுதி, அந்த சரித்திரத்தின் இறுதி பகுதியைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இவனுக்கு பின் வடநகரம், இந்த வடநகரம் கைப்பவோரியா என்பது இப்போது கலிபோர்னியாக மாறியிருக்கிறது. அது மேற்குக்கு சென்று விட்டது அந்த வடமுனை மாற்றத்தோடு. இந்த இந்த கலிபோர்னியா வடக்கிலே இருந்த ஒரு இதமான நாடு, அப்படி சொல்லலாம். வருடம் 365 நாளும் இதமான காலநிலையும் கொண்டிருந்த மிக சிறப்பான ஒரு இடம். இப்போ அது மாறியதுக்கு பிறகு அது கலிபோர்னியா. இதைத்தான் அவன் முதல் இந்த அரூஸ் கைப்பற்றி ஆட்சி செய்த அந்த தலைநகரம். அதில் இருந்து கொண்டுதான் அமெரிக்காவிலே அவன் ஆட்சி செய்தான். அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் அருசிம் என்பவன் அந்த ஆட்சி பொறுப்பை கையேற்று ஆட்சி செய்தான். ஆனால் இவனும் தந்தையைப் போல மிகவும் மோசமான நடத்தைகளை கொண்டவன். மனிதர்களை, பூமியிலே உள்ள மனிதர்களை கொலை செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டிய ஒருவன். இந்த விடயம் அவனுடைய சகோதரர்களான இரண்டு சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. இவன் மிக மோசமாக மக்களை நடத்துவது, ஆட்சி செய்வது, கொலை செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அந்த இருவரும், அதில் பெட்டா என்ற ஒருவர், மற்றவருடைய பெயர் செல்லாம் என்பது, இந்த பெட்டாவும் செல்லாமும் சேர்ந்து தங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய மக்களோட துணையோடு இவனை விரட்டி அடித்து விட்டார்கள். அந்த அருசிம் என்பவனை, அதாவது அரூசினுடைய மகன். அவனும் அவனை பின்பற்றுவோரும் இங்கே துரத்தி அடிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வெளியே போய் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. யாருக்குமே தெரியாமல் மீண்டும் திரும்பி வந்து இரகசியமாக இந்த காசாவில் இருந்த அந்த பிரமிட்டுக்கு அடியிலே பாரிய நகரங்களை அமைத்து கொண்டு அங்கே குடியேறினார்கள். அதை தங்களுடைய இந்த பூமியையும் பூமியிலே உள்ள மக்களையும் கைப்பற்றி ஆளுகின்ற தங்களுடைய செயற்பாட்டுக்கு போதிய வசதியான இடமாக அதை மாற்றி அமைத்து அங்கே இருந்து அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டுகளை தொடங்கினார்கள். இங்கே இரகசியமாக வந்து இதுக்குள்ளே இந்த பிரமிட்டுக்கு அடியிலே புகுந்து கொண்டவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளுக்கு, எதிர்கால செயற்பாடுகளுக்கு போதிய ஒரு மைய இடமாக இதை மாற்றி மிக தேவையான கட்டடங்களை இதுக்கு கீழே நிலத்தடியிலே அமைத்து கொண்டு இங்கே இருந்துதான் செயற்பட்டார்கள். மிகப்பெரிய நகரம் ஒன்றை அவர்கள் இங்கே செய்திருந்தார்கள். இந்த காசா அந்த பிரமிட்டுக்கு அடியிலே இது அண்மை காலத்திலே இவருடைய விஞ்ஞானிகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறு பகுதியை மட்டும். இது இப்போது அது உடைந்து அது உடைக்கப்பட்டு விட்டது. இந்த பிளிஜாரன் பெடரேஷன் அங்கத்தவர்களாலே ஒரு சிறு பகுதியை தான் பார்த்திருக்காள். ஒரு பெரிய ஒரு நகரம். 2100 பேர் இங்கே 15,000 வருடங்களாக வாழ்ந்த ஒரு இடம். அவருடைய ஆகாயமானங்கள் அதுகள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதும் அதை எடுத்து விட்டார்கள். அது இங்கே கீழே வைக்கப்பட்டிருந்தது. அனைத்தும் இங்கே இருந்தன. 2100 பேர் வாழ்வதற்கும் அவருடைய வாகனங்களை சேமித்து வைப்பதற்கும் ஏனைய விஷயங்களை பார்ப்பதற்குமான பெரிய ஒரு நகரமாக இதை அமைத்து கொண்டு இதையே தங்களுடைய தலைமை ஸ்தானமாக கொண்டு செயற்பட்டார்கள் இந்த அருசும் மற்றவர்களும். இவர்கள்தான் கீசா இன்டெலிஜென்ட் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இவருடைய நோக்கம் என்ன என்று நாங்கள் அறிய முற்படுகையில் இது ஒரே நோக்கம்தான். அதாவது தம்மை விரட்டி அடித்த மக்களை பழி வாங்குவது ஒன்று, அடுத்தது அதற்காக இந்த பூமி முழுவதையும் கைப்பற்றி ஆட்சி செய்வது என்பது. இதுதான் நோக்கம். இந்த நோக்கம்தான் இந்த பூமிக்கு வந்து குடியேறிய அனைத்து வெளி உலக அறிஞர்களுக்கு இதைத்தான் செய்தார்கள். பூமி முழுவதையும் கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு 10,000 20,000 வருடம் ஆட்சி செய்வார்கள். அங்கே பெரிய கலை கலாச்சாரங்கள் எல்லாம் உருவாக்கி இருப்பார்கள். அதுக்குள்ளே போட்டி வந்துவிடும். அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போட்டி. இந்த போட்டி வந்தவரம் சண்டையிடுவார்கள். அனைத்தையும் கட்டுப்பாடுகள் முழுவதையும் உடைத்தறிவார்கள். அவர் யுத்தம் அப்படித்தான். யுத்தம் செய்ய துவங்கினாக ஒன்றுமே மிஞ்ச மாட்டாது. ஒவ்வொரு மோசமான ஆயுதங்கள் அவர்கள் பாய்ப்பது. பிறகு அப்படியே போய்விடுவார்கள். இதுதான் தொடர்ந்தும் நடந்து வந்தது. இப்பொழுது அந்த தொடர்ச்சி இங்கே போய்விடவில்லை. பூமியில் இப்பொழுது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த வல்லரசுகள், முக்கியமாக இந்த அமெரிக்கன் அரசு இந்த பூமி முழுவதையும் தாமே கைப்பற்றி ஆட்சி செய்ய வேணும்
என்ற ஒரே நோக்கத்தோடு இயங்கி வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். யுஎன்ஓ உலகம் அடங்கிய ஒன்றை செய்திருக்கிறார்கள். வேறு வேறு அமைப்புகளையும் அவர்கள் வைத்துக்கொண்டு இந்த பூமி முழுவதையும் தாமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, அதாவது இந்த ஒளி உலக அறிஞர்கள் அப்போது கொண்டிருந்த அதே நோக்கம் அது விட்டு போகவில்லை. பரம்பரை தானே அது இருக்கும். இது இப்படியே நடந்து கொண்டே இருக்கும். எல்லா நாட்டோடையும் சண்டை பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் முதல் நடந்தது. ஆனால் இந்த கடைசி இதிலே சண்டை நடக்கவில்லை. அது அரசனுடைய ஆட்சி தொடர்ந்து 1843ஆம் ஆண்டு வரையும் சென்றது. அங்கே சண்டை செய்யவில்லை. அவர்கள் தமாகவே விட்டு போய்விட்டார்கள். இங்கேயும் வாழ முடியவில்லை, அங்கேயும் வாழ முடியாது. என்ன காரணம் என்றால், அங்கே இவர்கள் அனைவருமே தேடப்பட்டு வந்த மனிதர்கள். செக்யூரிட்டி போர்சஸ்களாலே, அதாவது பாதுகாப்பு அந்த படைகளினாலே தேடப்பட்டு வந்தவர்கள். அங்கேயும் போக முடியாது. இறுதியாக இவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு இவர்கள் அங்கே சென்று சேர்ந்தார்கள். அதுவரையும் இவர்கள் என்ன செய்தார்கள் பூமியில் என்பது, அந்த பூமியை கைப்பற்றுவதற்காக என்ன செய்தார்கள் என்பது முக்கியமாக அவர்கள் கண்டறிந்த ஒரே விடயம், பூமியிலே உள்ள மனிதர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு மத நம்பிக்கைக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் இந்த மத நம்பிக்கையிலே மிகவும் பற்றாக இருந்த காரணத்தினாலே மத குருக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விடயத்தை தெளிவாக அறிந்து கொண்டு இந்த மதங்களையும் இந்த மத குருக்களையும் தங்களுடைய கைக்குள்ளே போட்டுக்கொண்டு தமது எண்ணம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்காக செயற்பட்டு வந்தார்கள் இந்த கீஜா இன்டெலிஜென்ஸை சேர்ந்த மனிதர்கள். நாம் முன்னர் குறிப்பிட்டது போல தமது செயற்பாடுகளுக்கு பொருத்தமான இடமாக இந்த பைரமிடுக்கு இடையே உள்ள நகரத்தை கட்டமைப்பு செய்து அதற்கு தேவையான இடங்களை புதிசாக அமைத்து மிகப்பெரிய நகரம் ஒன்றாக அதை ஆக்கி அந்த நகரத்திலே இருந்து கொண்டுதான் இவர்கள் செயற்பட்டார்கள். இவர்களுடைய செயற்பாடுகள் என்ன என்று நான் கேட்போமானால் சிம்பிள், அதே விடயங்கள் தான். அதாவது தமது கொள்கைகளுக்கு இடங்கக்கூடிய மனிதர்களை, தனி மனிதர்களையும் அமைப்புகளையும், முக்கியமாக இந்த மதங்களைச் சேர்ந்த தலைவர்கள், பாப்பாண்டவர் போன்றவர்களும் ஏனைய தலைவர்களையும் தமது பிடிக்குள்ளே தமது வயப்படுத்தி கொண்டுதான் இந்த தம்முடைய செயற்பாடு முழுவதையும் இவர்கள் தொடங்கினார்கள். அந்த வகையிலே அமெரிக்கா, அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மன் போன்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் அரூசினுடைய கொள்கைகளை பின்பற்றியவர்கள். நமக்கு தெரியும், அரூஸ் கைப்பகோரியாவிலே ஆட்சி செய்தவன். அவனுக்கு பெரிய ஒரு பரம்பரையே இருந்தது. அவனுடைய கொள்கைகளை ஆதரிப்பவர்கள் அரியன்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். அதாவது அரிசனுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் அரியன். அதை நாங்கள் ஆரியன் என்று நாங்கள் ஒரு மாதிரி பொருளோடு செய்து இருக்கின்றோம். இல்லை, உண்மையிலே அவனுடைய பேர் அரியன். இந்த அரசனுடைய இரண்டாவது அரூஸ் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை கைப்பற்றி ஆண்ட பொழுது அந்த பிரதேசத்துகளுக்கு அரியன் சென்று பெயரிட்டிருந்தார்கள். அதாவது அரூசுக்கு சொந்தமானது என்ற வகையிலே இந்த அரியன் இப்போ அரியனாக மாறி வெவ்வேறு பொருள்களெல்லாம் செய்யப்படுகிறது. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அரியன் என்பது ஆரியன் அல்ல. ஆரியன் என்று கூறுவது ஆரியன் அல்ல, அரியன். அதாவது அரூசுக்கு சொந்தமானது அல்லது அரசனுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் என்று அது பொருள்படும். இவனுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் இந்த இடத்தில் எல்லாம் வாழ்ந்தார்கள். இந்த நாடுகள், அநேகமான நாடுகள், அமெரிக்கா, அர்ஜென்டினா, பிரேசில் எல்லாம் அமெரிக்காவை சேர்ந்தவர். அமெரிக்கா, தென் அமெரிக்காவை சேர்ந்தவன், வட அமெரிக்காவை சேர்ந்தவையும் இதிலே வாழ்ந்த அரசனுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள். அதோடு ஜெர்மனிலே உள்ளவர்கள் சிலர் அரூசினுடைய கொள்கைகளை பின்பற்றி இருந்தார்கள். அதிலே மிக முக்கியமானவர் இந்த ஹிட்லர் என்பவர். இந்த ஹிட்லர் என்பவர் இதற்காக வளர்க்கப்பட்டவர். வெளி உலக அறிஞர்கள், அதாவது பூமியிலே ஒரு சிறப்பான ஒரு நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்காக வெளி உலக அறிஞர்களாலே சின்ன வயதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி வளர்க்கப்பட்டவர். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் மாறிவிட்டார். அவர் தானே இந்த பூமியை ஆள வேண்டும் என்ற அந்த வெளி உலக அறிஞருடைய கொள்கைக்கு மாறிவிட்டார். அதில் இந்த வெளி உலக அறிஞர்கள் இவரை கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் வேறு கொள்கை பூமியை
கைப்பற்றி ஆட்சி செய்தல், அதுக்காக 2வது மகா யுத்தம், அதில் பல மில்லியன் பேர் இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவரையும் தங்களுடைய கைக்குள்ளே இவர்கள் வைத்திருந்தார்கள். அத்தோடு டான் ஃபெரி என்பவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஒலிபரப்பு விஷயத்திலே சம்பந்தப்பட்டு, அதுபோல ரெய்னால்ட் செசமித் என்று சொல்லப்படுபவர். இந்த செசமித் ஒரு பிரபலியமான மனிதன். இவ்வாறான தனிப்பட்ட மனிதர்களையும் இந்த இன்டெலிஜென்ஸ் தம்முடைய கைக்குள்ளே வைத்திருந்தார்கள். என்ன காரணம் என்றால், ஒரு சாதாரண மனிதன் ஒரு விடயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற வரவேற்பு மிக குறைவாக இருக்கும். ஒரு பாப் என்று சொல்வாராக இருந்தால் அந்த அந்த நம்பிக்கையை சேர்ந்த அனைவருமே அதை பின்பற்றுவார்கள். இந்த அடிப்படையிலே மிகவும் பிரபலியான மக்களை, அவர்கள் பேசுகின்ற சொற்களை கேட்டு நம்பி அதை பின்பற்றக்கூடிய மனிதர்கள், அவ்வாறான புகழ்பெற்ற நல்ல மனிதர்களை இவர் தங்களுடைய கைக்குள்ளே வைத்து கொண்டுதான் இந்த தங்களுடைய நோக்கங்களை அடைவதற்காக இவர்கள் செயற்பட்டு வந்தார்கள். மேலே இந்த மனிதர்கள் மாத்திரமல்ல, இவர்களோடு நைல் நதிக்கரை, மத்தியதரை கடல், செங்கடல் பிரதேசத்திலே வாழ்ந்த கிப்சிஸ், இந்த கிப்சிஸ் என்று அழைக்கப்படுவர்கள் நாங்கள் ஒரு நாடோடிகள் என்று கூறுவோம். அரூசினுடைய ஆட்சிகளே இருந்தவர்கள். அதாவது அரசினுடைய கொள்கைகளை இவர்கள் வரவேற்பவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்களையும் தங்களுடைய கைக்குள்ளே இவர்கள் போட்டுக்கொண்டார்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக. இவர்களோடு இருந்த ஒரு பிரிவினர் ஹீப்ரு என்று அழைக்கப்படுவார்கள். இவர்களும் இந்த கிப்சியோடு சேர்ந்திருந்தவர், அதாவது அரூசினுடைய ஆட்சிகளே இருந்தவர்கள் தான் இந்த ஹீப்ரு என்பவர்களும். இந்த ஹீப்ரு என்பவர்கள் ஆரம்பத்தில் இருந்தார்கள் இந்த குழுவோடு. பிறகு அவர்கள் பிரிந்து ஜெகோவான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதனுடைய தலைமையிலே கூடி தங்கள் அதே இந்த பூமியை கைப்பற்றி ஆள்கின்ற அதே எண்ணத்தை தனியாகவே நிறைவேற்றும் ஒரு பிரிவாக இவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். இவர்கள்தான் இந்த சூசின்பான், அதாவது இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், மக்களை ஆட்சி செய்வதற்கு இறைவனாலே தேர்ந்தெடுக்க மனிதர்கள் என்று தம்மை பிரகடனப்படுத்தி கொண்டு இந்த விடயத்திலே இவர்கள் தனியாக இயங்கி வந்தார்கள், இந்த ஹீப்ரு என்ற இனத்தைச் சேர்ந்த மனிதர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த இன்டெலிஜென்ஸ் குரூப்பை சேர்ந்த இதில் இருந்த அங்கத்தவர்களுடைய தொகைகள், குரூப்பு என்னென்ன மனிதர்கள் யார் யார் சேர்ந்திருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் காண்போமானால், இதிலே நாங்கள் பூமியை பார்க்கின்ற பொழுது பிரசீலியன் குரூப் என்று கொண்டிருந்தார்கள். இந்த பிரசீலியன் குரூப் என்பது பிரேசிலில் இருந்து இயங்கியவர்கள். இவர்கள் அனைவரும் இந்த நாசி அமைப்பை சேர்ந்தவர்கள், ஹிட்லருடைய அமைப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் யுத்த முடிவிலே 2வது உலக மகா யுத்தத்துக்கு முன்னர் இருந்தே இவர்களோட சம்பந்தப்பட்டவர்கள். இந்த கீசா இன்டெலிஜென்ஸோடு, அதாவது பூமியை எல்லாம் பிடித்து தாமே ஆள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பிரேசிலே இருந்து செயற்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் இவரிடம் ஒரு விடயம், இவர்களிடம் ஒரு ஆகாய விமானம் இருந்தது. அதாவது வெளி உலக அறிஞர்களுடைய ஆகாய விமானம், அந்த பீம் ஷிப்ஸ் ஒன்றும் இருந்தது. ஆனால் இவர்களால் அதை இயக்க முடியவில்லை. அது வேறொரு குழுவினர் இங்கே பூமிக்கு வருவதற்கு முயன்ற பொழுது அவர்களை இந்த காஜா இன்டெலிஜென்ஸ் அவருடைய பீம் ஷிப்பை அவர்கள் பழுதுபடுத்தி அவரை இங்கே பிரேசிலே இறங்க வைத்து, அந்த நேரத்தில் இவர்கள் இந்த மனிதர்கள் இறந்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், அந்த பீம் ஷிப்ஸ் அந்த நச்சு காற்றை சுவாசிக்கிற மனிதருடைய பீம் ஷிப்ஸ். அந்த மனிதர்கள் இறங்குகின்ற பொழுது அந்த நச்சு காற்றை உற்பத்தி செய்கின்ற அந்த டிவைஸ் அவருடைய ஆகாய விமானத்தில் இருந்து பழுதடைந்து விட்டது. ஆகவே அவர்கள் சுவாசிக்க முடியாமல் அனைவரும் இறந்து விட்டார்கள். ஆனால் அந்த ஆகாய விமானத்தை இவர்கள் இந்த பிரசீலியன்ஸ் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய பாவிக்க முடியாது. அதனுடைய மெக்கானிசம் எல்லாம் வித்தியாசமானது. அப்படி இருந்தது ஒரு காலத்திலே. அதை பிறகு அழிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த பிரசீலியன் குரூப்பை சேர்ந்த மனிதர்கள் எல்லாம் வயது போனவர்கள், இப்பொழுது யாருமே இல்லை. அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அத்தோடு சபான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குரூப்பும் இருந்தார்கள். இந்த சபான் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எமது பால்வழியை சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் அன்ட்ரோமீடன் பிரபஞ்சத்தை சேர்ந்தவர்கள்.
இந்த அன்ட்ரோமீடம் பிரபஞ்சத்திலே கெரன் என்ற ஒரு சிஸ்டம், ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கின்றது. அந்த சோலார் சிஸ்டத்திலே இருந்து ஒரு சிறு கிரகத்திலே வாழ்ந்தவர்கள். அந்த அவர்கள் அங்கே இருந்து கொண்டு இங்கே இந்த கீஜா இன்டெலிஜென்ஸோடு தொடர்புபட்டு அவர்களுக்கு தேவையான வேலைகளை அங்கே இருந்து செய்தார்கள். பாருங்கள், அன்ட்ரோமீடன் பிரபஞ்சம் எங்கே இருக்கின்றது? எமது சூரிய குடும்பத்திலிருந்து ஏறத்தாழ 2.8 மில்லியன் ஒளி வருடத்துக்கு அங்காலே இருக்கின்றது. அது அங்கே இருந்து பூமியிலே விடயங்களை பார்ப்பதென்றால் அவருடைய தொழில்நுட்பம் எவ்வளவு சிறப்பானதாக, நுண்ணியமானதாக, உயர்ந்ததாக இருந்திருக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து பார்க்கலாம். அங்கே இருந்து இங்கே செயற்படுவது என்பது. இப்போ இஸ்ரேலியர்கள்லாம் அங்கே இஸ்ரேலில் இருந்து என்ன ஈரானிலே குண்டுகளை படிக்க வைக்கிறார்கள், துப்பாக்கிகளை சுடுகிறார்கள். அங்கே இருந்தபடியே எங்களுக்கு ஒரு சிறு சிறு தொழில்நுட்பம், அப்படியான தொழில்நுட்பங்கள் அவர்கள் வேற எங்கே இருந்துட்டு இங்கே செயற்படுவது என்றது நம்மால் நாங்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூட முடியாத ஒரு விடயம். அவர்கள் அங்கே இருந்துதான் இயங்கினார்கள். அதாவது அந்த கெரன் சிஸ்டத்திலே உள்ள ஒரு சிறு கிரகம், அது ஒரு பாலைவனமான கிரகம். அந்த பாலைவனமான கிரகத்திலே ஒரு டோம், என்ன இரும்பாலே ஒரு என்ன டோம் கூடாரம் மாதிரி செய்து அதில் இருந்துதான் அவர்கள் இயங்கினார்கள். இவ்வாறு பார்த்து கொண்டு போகின்ற பொழுது இந்த அமைப்பை சேர்ந்த அங்கத்தவர்களின் தொகை மிக மிக அதிகம். ஆனால் இந்த காசா பள்ளத்தாக்கில் இருக்கின்ற அந்த பிரமிட்டுக்கு அடியிலே வாழ்ந்தவர்களின் தொகை 2100 பேர். இவர்கள் அனைவருமே ஏறத்தாழ நாங்கள் அந்த பெகாசஸ் ரிஃப்யூஜிஸை தவிர ஏனைய அனைவருமே சைரஸ் கிரகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அது மட்டுமல்ல, அந்த கிரகத்திலே இருக்கின்ற நான் முதல் கூறியது போன்று அந்த பாதுகாப்பு படையினாலே தேடப்பட்டு வந்தவர்கள். அது என்ன காரணம்? அந்த கிரகத்திலே இவர்கள் பொல்லாத மிக மோசமான நடத்தை கொண்டிருந்தவர்கள். இதனாலே இவர்கள் குற்றவாளிகளாக அந்த நாட்டினுடைய அரசினாலே அல்லது ஆலோசனை மன்றங்களிலே, அங்கே அரசு என்று ஒன்று இல்லை, ஆலோசனை மன்றங்களினாலே தீர்மானிக்கப்பட்டவர்கள். அவ்வாறு குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் அங்கே வாழ முடியாது. அது ஒரு காரணம். அவர்கள் இங்கே ஒளிந்திருந்ததுக்கு மற்றும் ஒரு காரணம், அவர்கள் தங்கள நாட்டிலே தொடர்ந்தும் வாழ முடியாது என்ற நிலையை அடைந்திருந்தவர்கள். இவர் முழு பேரும் குற்றவாளிகள். ஒருவரும் நல்ல மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. ஆயினும் மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தவர் என்ற காரணத்தினாலே பிரபஞ்சங்களுக்கு இடையிலே பயணம் செய்து தமக்கு பொருத்தமான இடத்தை தேடி இங்கே வந்தார் பூமிக்கு. வேறு எங்கும்படியான இடங்கள் இல்லை பிரபஞ்சங்களிலே. அவையில் முதல் இருந்தது, இப்போதெல்லாம் இல்லை. இப்பொழுதெல்லாம் மிகவும் உயர்ந்த தொழில்நுட்பத்தையும் அறிவையும் கொண்ட மனிதர்கள் வாழ்கின்ற இடங்கள் தான் அங்கே இருக்கின்றன. அங்கே அரசியலும் என்று இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே ஒரே ஒரு ரிஃப்யூஜ் அவர்களுக்கு எமது பூமி தான். இங்கே இருந்து கொண்டுதான் தங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக என்னவெல்லாம் கெட்ட விஷயங்களை செய்ய முடியுமோ அது முழுவதும் தங்களுடைய தொழில்நுட்பத்தின் உதவியோடு செய்த மனிதர்கள் இவர்கள். இந்த மனிதர்கள் தம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்து கொள்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை முயற்சிகள் என்ன என்று நாங்கள் பார்ப்போமானால், பொய்யான மத போதனை. அந்த மதம் போதனைகள் என்பது உண்மைகள். நீங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு 3 வருடமாக செய்து வர அதே விஷயங்கள் தான். இந்த விடயங்கள் தான் வெளி உலக அறிஞர்களாலே காலத்துக்கு காலம் பிரபஞ்சங்களிலே மட்டுமில்லை பூமியிலே உள்ள மனிதர்களுக்கும் போதிக்கப்பட்ட விடயங்கள். இது உண்மைகள். இது விஞ்ஞானம் சார்ந்த விடயங்கள். இந்த விடயங்கள் தான் இந்த மதங்களும் போதிக்கப்பட்டது. மதங்களுக்கும் இதே தான் போதிக்கப்பட்டது. ஒரே விடயம்தான், உண்மைதான். உண்மை என்பது 2 அல்ல, ஒன்றுதான். அது எப்போ சொன்னாலும் ஒன்றுதான். அதாவது 2 2 4 என்று நாங்கள் சொன்னோமானால் அது 2 2 4 என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் முதல் அறிந்திருந்த செய்தி, பாடசாலைகளிலே படித்திருந்தது ஒரு செய்தி. அந்த செய்தி சரியாக ஆராய்ந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பின்னர் அது ஒரு உண்மையாக மாறிவிடுகின்றது. அந்த உண்மையை எமது உள்ளுணர்வுகள் ஏற்றுக்கொள்கின்றன. அதன் பிறகு அது அழியாத ஒரு பொருள். உண்மை என்பது அழிவதில்லை, மாறுவதும் இல்லை. இதை நீங்கள் யார் வேண்டுமானாலும் பேசலாம், எங்கிருந்தும் பேசலாம், எப்பொழுதும் பேசலாம், எந்த மொழியிலும் பேசலாம். ஆனால் 2 2 4 என்ற அந்த முடிவிலே மாற்றம் இருக்க மாட்டாது. இந்த வெளியுலக அறிஞர்கள் செய்தது இதுதான். உண்மைகளை
போதித்தார்கள். அவர்களுடைய அவர்களுடைய கூற்றின்படி இந்த உண்மைகள் பிரபஞ்சம் முழுவதும் போதிக்கப்பட்டன. 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் இருந்தே அந்த போதனை ஆரம்பமானது. அது இதுவரை 77 மில்லியன் மில்லியன் டைம்ஸ் போதிக்கப்பட்டிருக்கின்றது. திரும்ப திரும்ப அதே உண்மைகளை போதிக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்களுக்கு இப்போ 8வது கடந்த நூற்றாண்டிலே 1945 தொடக்கம் 1995 வரையுமான 50 வருட காலத்திலே எங்களுக்கு போதிக்கப்பட்டு 8வது தடவையாக. ஆரம்பத்திலே பூமி சேர்த்து கொள்ளப்படவில்லை அவங்களுடைய போதனை லிஸ்டிலே. அது எங்களுடைய பூமி சேர்த்து கொள்ளப்பட்டது 387,000 ஆண்டுகளுக்கு முதலிருந்து தான். முதல் தரம் இங்கே வந்தது அந்த கோவி பாலைவனத்திலே வந்து இறங்கியவர்கள் 144,000 பேர் ஹெனாக்கனுடைய தலைமையிலே. அது சரிவரவில்லை. அப்பொழுது இந்த பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள் உண்மைகளை இப்பொழுது கூட உண்மைகளை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது எப்படி அறிய முடியவில்லை. அது அது ஒரு டிசாஸ்டராக போய்விட்டது. இருந்தாலும் இந்த வெளியுறவு அறிஞர்கள் அதை விட்டுவிடவில்லை. இந்த மனிதர்களுக்கு எவ்வாறாகினும் உண்மைகளை போதித்து இவர்களையும் அறிஞர்களாக்கி ஏனைய உலகத்திலே வாழ்கின்ற அறிஞர்களோடும் இவர்கள் சமமாக சென்று அவனுடைய கதைத்து பேசி நட்புறவோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பிளிஜாரன் ஃபெடரேஷனுடைய நோக்கம். அதற்காகத்தான் பிரபஞ்சம் முழுவதும் இந்த உண்மைகளை போதித்து வருகிறார்கள். எங்களுக்கும் அந்த சான்ஸ் கிடைத்திருக்கிறது. இது 8வது தடவை எங்களுக்கு கிடைத்தது. இப்பொழுது சில மனிதர்கள் இதை அறிய முயல்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 விதமான மனிதர்கள் இந்த உண்மைகளை போதனைகளை நான் செய்கின்ற இதே விடயங்கள் தான் அறிந்து தங்களுடைய நம்பிக்கைகளில் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. நம்பிக்கைகள் என்பது உண்மைகள் அல்ல, ஆகவே அதிலே எங்களுடைய காலத்தை செலவழிப்பது எந்த நன்மையும் இல்லை என்று அறிய தலைப்பட்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு நாங்கள் அறிவை பெறுவதற்கு முயல்கின்றோம் என்று அது நாங்கள் கூறலாம். அந்த இடத்துல நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். அதே முயற்சியை தான் அவர்கள் சொன்னது போல அவர்கள் செய்தார்கள். தாங்கள் இனாமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் செய்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பன எதுவுமே கிடையாது. அதே கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் போதித்த அனைத்து விடயங்களையும் அல்ல அது செய்ய முடியாது. பாருங்கள், 64 அறிஞர்கள் 50 வருடங்களாக செய்த போதனைகள், படிப்பித்த பாடங்கள் ஒரு மனிதரால் 10 மனிதரால் 100 மனிதரால் கூட முடியாது. நான் கடந்த 18 வருடங்களாக இந்த விடயங்களை ஆராய்ந்து முடிந்தவற்றை தெரிந்து அவற்றை படித்து அவற்றை எங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் அவற்றைத்தான் அவங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதோடு முடிந்து விட மாட்டாது. திரும்பவும் அவருடைய ஊற்றும்படி அவர்கள் 2270களில் மீண்டும் இதே பாடத்தை உங்களுக்கு திரும்ப படிப்பார்கள். அதே விடயங்கள் தான், உண்மைகள் மாறுவதில்லை. ஆனால் இதே விடயங்கள் தான் இந்த மதங்களுக்கு என்று இருப்பதும் போதிக்கப்பட்டதும். ஆனால் அவர்கள் அதை மாற்றி தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து மக்களை கட்டுப்படுத்தி பயமுறுத்தி ஒரு வியாபாரமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உண்மை உண்டு, ஆனால் உங்களுக்கு தெரியாது, அது மாற்றப்பட்டு விட்டது. அதை செய்தவர்கள் இந்த இந்த கீசா இன்டெலிஜென்ஸை சேர்ந்தவர்கள். இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்ற காரணத்தினாலே அதை மிக சிறப்பாக அந்த நூலை, அந்த நியூ டெஸ்டமெண்ட் என்று கூறப்பட்ட நூலை இவர்கள்தான் வடிவமைத்து இதை அந்த மதத்தினுடைய ஆவணமாக செய்தவர்கள் இவர்களே தான். இந்த கீசா இன்டெலிஜென்ஸை சேர்ந்தவர்கள் தான். அங்கே முதலொன்று இருக்கின்றது, ஓல்ட் டெஸ்டமெண்ட், இப்பொழுது நியூ டெஸ்டமெண்ட். நான் சொன்ன அடிப்படையிலே உண்மை மாறுவதில்லை என்ற அடிப்படையிலே பார்த்தால் என்ன மாதிரி நடக்க முடியும்? அங்கே இருக்கிறது உண்மை என்றால் இங்கே அதே தான் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது உண்மையாக இருந்தால் புதிய ஏற்பாட்டிலையும் அதே உண்மைதான் இருக்க வேண்டும். அப்போ ஒன்று தேவைப்பட மாட்டாது. அப்போ என்ன நடந்தது? உண்மைகளை திருப்பி தங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கழித்து மக்களை பயமுறுத்தி பணிய வைத்து கட்டுப்படுத்தும்படியாக செய்யப்பட்டது தான் இந்த நூல்கள். உங்களுக்கு தெரியும், நான் இதை பற்றி அதிகம் பேசுவதில்லை. மதங்களை பற்றி அறிவேன், நான் அதிகம் இதை பேசுவதில்லை. ஒரே காரணத்துக்காக, அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உடல் ரீதியாக மட்டுமல்ல உணர்வு ரீதியாகவும் புண்படுத்துவதற்கு அதிகாரமற்றவன், அது தவறானது என்ற அந்த அடிப்படை கொள்கைகளில் நான் அதை பற்றி பேசுவதில்லை. இந்த விடயங்கள் இங்கே வந்தபடியால் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியும். ஆனால் மதங்கள் பொறுத்தவரையிலே நன்மைகளும் உண்டு, நிறைய நன்மைகள் உண்டு. பயமுறுத்த வேண்டிய தேவைகளும் இருந்தது என்றால் மனிதர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது பொய்களை சொல்லி பயமுறுத்தினால்தான் அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்ற தேவையும் இருக்கின்றது.
ஆனால் உண்மை என்னவென்றால் அங்கே அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்டாலும் பயமுறுத்தப்பட்டாலும் அவை அந்த 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 போதனையிலே அது இல்லை என்பதுதான். ஆனால் தேவை இருந்து அது நடக்கின்றது. இப்போது வியாபாரமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள், இந்த காசா இன்டெலிஜென்ஸை சேர்ந்தவர்கள். இந்த விடயங்களை இந்த காசா இன்டெலிஜென்ஸ் எவ்வாறு செய்தார்கள் என்று நாங்கள் கேட்போமானால், இது பல முறையாக பல மாதிரியாக செய்யப்பட்டது. முக்கியமாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் டெலிநாட்டிக் கைடிங் என்று சொல்கின்ற ஒரு டெக்னாலஜி மூலம் செய்யப்பட்டது. இது எவ்வாறு என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கூறுவதாகின், சமகாலத்திலே உங்களுக்கு தெரியும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அம்சம். அதாவது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ப்ரோக்ராமிலே போய் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் உருவமைப்பு செய்யப்பட்டால் அது செய்து தரும். அதுபோல் அது ஏதாவது பேச வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் எழுதி கொடுத்தால் அந்த ப்ரோக்ராமில் அது செய்யும். இதுதான் இந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க என்றால் இதை புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். யாரும் அந்த கடவுள் நம்பிக்கையிலே மிக ஊறிப்போன ஒருவருக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை கடவுளை ஊடாக சொல்லுவதாக கனவிலே கூறுதல். அதை நீங்கள் ரிவலேஷன் என்று கூட கூறலாம். அதாவது காட்சி கொடுத்தல். அவர் கடவுள் உங்களுக்கு கூறுதல், கனவிலே கூறுதல். அப்போ அந்த மறைமுறை செய்வது மிகவும் இலகுவான ஒரு விடயம் அவர்களுக்கு, அந்த டெக்னாலஜி இருந்தபடியால். இப்பொழுது எங்களுக்கு அந்த டெக்னாலஜி இருக்கிறது, ஆனால் அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு சொல்கிற அளவுக்கு இன்னும் வரவில்லை. அது மன ரீதியாக டெலிநாட்டிக் கூடாக செய்யப்படுகின்றது. அந்த டெக்னாலஜி எங்கிட்ட இல்லை. ஆனால் அதை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிற அதே முறையைத்தான் செய்தார்கள். இது மிகவும் பலமானது, மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ பாண்டவருக்கு கடவுள் போய், இயேசு கிரைஸ்ட் போய் ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்றால் நாளை கிளம்பி சொல்லி விடுவார். மூணு பேரும் அதை பின்பற்றுவார்கள். கடவுள் இப்படி கட்டளை இட்டு இருக்கிறாரு, கனவுல போய் என்று. அப்படியான பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்திவிடும் இந்த கனவிலே போய் செய்கின்ற விடயம். இதை தவிர நேரடியாகவும் சில விடயங்கள் செய்தார்கள். அதிலேயும் ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தால், நான் நினைக்கிறேன் 1920களில் போர்ச்சுகீஸில் ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று நடந்தது, கிறிஸ்டியன் விழா ஒன்று. உலகத்தில் இருந்த நிறைய மனிதர்களே எல்லாம் அங்கே போயிருந்தார்கள். அந்த விழா நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மேரி அழுத ஒரு காட்சியை அங்கே காட்சிப்படுத்தினார்கள். அதுவும் இந்த மனிதர்கள் தான் செய்தது. அழுகிறது போன்று அவர் கண்ணிலே இருந்து தண்ணி வடிகிறது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது. அதை பார்த்த பல ஆயிரம் மனிதர்கள் மிகவும் அதிசயித்து போனார்கள். கடவுளை பற்றி அதிலே அவர்களுக்கு ஊறி போனார்கள். இல்லாதவர்களும் கூட இப்படி மேரி அழுகிறா இந்த விடயங்களை கேள்விப்பட்டு என்று சொன்ன உடனே ஏதோ அந்த கடவுள் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் மிகவும் அதிசயப்பட்டு அந்த நிகழ்வுகளிலே நேருக்கு பார்ப்பதன் மூலம் அதனுடைய பக்தியை மிகவும் அதிகரிக்கிறது. இப்படியான விடயங்கள் தான் மிகவும் நுணுக்கமான உயர் தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதர்களை ஏமாற்றுகின்ற முறைகளில் இதுவும் ஒன்று. இவ்வாறான விடயங்களை நிகழ்த்துவதன் மூலம் மக்களுடைய மனதை கட்டுப்படுத்தி அந்த மதங்களிலே இருக்கிற நம்பிக்கையை உயர்த்தி செய்து அதன் மூலமாக மக்களை ஆட்சி செய்வது இவருடைய தந்திரம். இந்த தந்திரத்தை தான் இவர்கள் செய்தார்கள். நல்லது, இத்தோடு இந்த காசா இன்டெலிஜென்ஸ் என்ற பகுதியை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இதுவரையும் பொறுமையோடு இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அடுத்த இறுதி பகுதியை அடுத்த மாதம் நாம் கேட்கும் வரையும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.